ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈரளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கல்விதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோன் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. அடங்கிய விருத்தி. அடங்கிய விருத்தி யான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி விரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேன் பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை
என்னை நீ கேட்கையாளே ஈதுபதேசித்தேனே. என்னை தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா. தன்னை தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானேன். நின்னை தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரே தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆகணி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி. கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல். தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே. மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்குமதருளுவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல். ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல். தூலத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும். உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால். முக்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவ எல்லாம். ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல். நீரோடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும். அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுருதி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில். இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே. முதுமூல ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும். சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணந்தான். சுத்தமோடு அழுக்கீரட்டாய் சொல்லும் குணமும் மூன்றாய். ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர். மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவம் ஆகும். அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரமாகும் என்றும். கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். இக்குணங்களிலே வின் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும். அகுணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை. எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சூளுத்தி இதுவே காரண சரீரம். கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராசதம் அவித்தை.
தேசரும் அவித்தை தோறும் சிற்றாயை ஜீவகோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராக்ஞனாமே அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுதி காரண சரீரம் சொன்னதை மட்டும் மோக முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றாம் காற்றில் தீயாம் கனலில் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும் ஆதிமுகுணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவி ஆகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனம் ஆவிவேலும் சர்க்குண பிரிவினாலே. தாண்டவராய சுவாமிகள் பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு விவரிப்பதற்காக, கைவல்யத்தை நாம் அடைவதற்காக, விதேக முக்தி ஜீவன் முக்தி நமக்கு சித்திப்பதற்காக இந்த நூலை எளிமையாக எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல நமக்கு குரு சிஷ்ய அறிமுகம் நடைபெற்றது. எப்படி ஒரு சிஷ்யன் குருவை அணுகினான் அப்படிங்கிறத பார்த்தோம். வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே. முக்கியமான மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி. முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறான். இந்த மாயையினால் நான் கஷ்டப்படுறேன், இந்த கோஷத்தினால சின்ன பின்னப்பட்டிருக்கேன். சில முக்கியமான பதங்கள் அவன் ஏற்கனவே கொஞ்சம் வேதாந்தம் தெரிஞ்சிருக்கு. குரு என்ன சொல்கிறாரு? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்பதாலே இது உபதேசித்தேனே. உன்னை நீ அறிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு கேடில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு என்ன நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். யாருக்கு தேகம் வேறு தேகி வேறுன்னு புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றான். இந்த பேரு ஊரு இந்த உடம்பை பற்றின பிறப்பை பற்றி நான் சொல்லலை. உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எனக்கு தேகத்துக்கு வேற தேகி தெரியலையே அப்படின்னு உடனே முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவத்தை வச்சு சொல்கிறார். தூங்கும்போது நீ இருந்தியா இல்லையா, இந்த தூக்கத்தை பார்த்தது யாரு, கனவு கண்டது யாரு, முழிச்சது யாரு, ஒரே ஆளா வேறு வேறாரா அப்படின்னு கேட்டோடனே அவனுக்கு மனதில் உதிக்கும் பின்னை மறைக்கும் அது அருளுவீரே. புரிஞ்ச மாதிரி இருக்குது, இந்த உடம்புக்கு வேற இன்னொன்று இருக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது, எனக்கு அதை விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது குரு விளக்கமாக சொல்ல தொடங்குறார். நமக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னா எப்படி பிறந்தோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியும். வயிறு வலி இருக்குது அப்படின்னா எதனால் வயிறு வலி போகணும், வயிறு வலி எதனால் வந்ததுன்னு தெரியணும், அப்போதான் திரும்பவும் வராது. அதுபோல் இப்போ பிறந்திருக்கோம், இப்போ இந்த பிறவி எதனால் வந்தது அப்படிங்கும்போது அவர் முதல்ல இருந்து தொடங்குறார். எப்படி ஸ்தூலத்தை என்ன சொல்கிறாரு, அருந்ததி நியாயம் நம்ம பார்த்தோம். நமக்கு எப்படி ஒரு சந்திரனை காட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்க கிளையை சொல்லி சொல்கிறோமோ அதுபோல் அவர் மூலத்தை முன்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. முதல்ல சிருஷ்டியிலேருந்து வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கியமான ஒரு பிரக்ரியா மெத்தடாலஜி சொல்கிறார். எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று,
நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளு. உண்மையிலே நீ இந்த உலகம்னு நீ நினச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையில் அது உலகத்தை, அதுதான் மெய்ப்பொருள் தான் உலகமாக காட்சி அளிக்கின்றது. அப்படிங்கும்போது ஒரு கேள்வி வரும், அது எப்படி ஒன்று எப்படி இன்னும் நான் காட்சி அளிக்க முடியும்? எப்படி மெய்ப்பொருள் எப்படி உலகமாக காட்சி அளிக்க முடியும்? அப்படிங்கும்போது நம்ம அனுபவத்தில் இருக்கிற உதாரணத்தை சொல்கிறேன். நாரூடு பனியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். எப்படி ஒரு கைத்தில் இல்லாத பாம்பு உன் கற்பனையினால் உண்டாகின்ற, உன்னுடைய அறியாமையினால் என்ன பண்ணுற, நீ ஒரு கைத்தில் பாம்பை எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் இந்த பிரம்மத்தில் உலகத்தை பார்க்குற அப்படிங்கிற. பந்தமாம். எதனால் பந்தம் நமக்கு பார்க்குறோம்? அத்தியாரோபத்தால் பந்த காரணம், மோட்ச காரணம் அபவாதம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது நம்ம உலகத்தை என்ன பண்ணுறோம்? இந்த பிரம்மத்தின் மேலே அந்த ஐம்பூத விகாரம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. இதை என்ன பண்ணணும்? நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல எப்படி இந்த அத்தியாசம் உண்டாயிற்று, எப்படி இந்த வயிற்று வலி உண்டாயிற்று நமக்கு தெரிய வேண்டியிருக்கு இல்லையா? அதுபோல் எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று அப்படின்னு விளக்குறதுக்காக அந்த சிருஷ்டி பிரகரணத்துக்குள்ளே போகும். படிக்கும்போதே நமக்கு அப்பப்போ ஞாபகம் இந்த சிருஷ்டி எதுக்கு படிக்கிறோம்? தேவையா? அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சிருச்சே ஆனால் சிருஷ்டி எதுக்கு படிக்கணும்? சிருஷ்டி எதுக்கு படிக்கணுங்கிறதே நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போது தான் நமக்கு ஆழமாக புரிய தொடங்கும். ஏன்னா நம்ம சிருஷ்டி உண்மைன்னே நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த ஜெகத் மித்யாங்கிறது நமக்கு ஆழமாக பதியணும் அப்படின்னா நம்ம எப்படி இந்த சிருஷ்டி உண்டாச்சோ அதே மாதிரியே அபவாதம் பண்ணணும். நம்ம அத்தியாரோபம் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே அபவாதம் பண்ணி பழகும்போது தான் என்னாகும், நம்ம மனசில் இருக்க உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறத எப்படி அந்த கைத்தில் இல்லாத பாம்பை நல்லா பக்கத்தில் போய் திரும்ப பார்த்து அந்த பயம் இன்னும் இருக்கும். பாம்பாக பார்த்த அந்த பயம் இருக்கும். இப்போ திரும்ப என்ன நமக்குள்ளே சொல்லிக்கிறோம், அது பாம்பு இல்லை, கயிறு தான், அது கயிறு தான் என்ன பண்ணுறோம்? அந்த பக்கமே போக மாட்டோம். நம்ம எதை பார்த்து பயந்தோமோ அந்த உள்ள அந்த பீதி இருக்கும். இப்போ அதுபோல் இந்த சிருஷ்டி நம்மளை பயமுறுத்துது. இந்த சிருஷ்டியும் நம்ம ஏன்னா இந்த உடல் மனம் புத்தியை சத்தியமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த உடல் மனம் புத்தியையும் சத்தியமாக, ஏன்னா அதை வச்சு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையும் சத்தியமாக நினைக்கிறோம், எல்லாருடைய உடல் மனம் புத்தியும் சத்தியமாக நினைக்கிறோம். இப்போ சிருஷ்டி நமக்கு அவ்வளவு சத்தியமாக இருக்கின்றது. இப்போ அதை நமக்கு அதிலிருந்து அந்த அந்த கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி நல்லா ஆழமாக நமக்கு பதியணும்னா இந்த சிருஷ்டி நமக்கு இப்போ அகாடமிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். நிதித்தியாசனம் பண்ணும் போது தான் நமக்கு அது எப்படி அபவாதம் பண்ணுறோங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயங்களாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பிரம்மம் இருந்துச்சு, அவ்வியக்தம் பார்த்தோம், அப்புறம் காலத்தத்துவம் உண்டாயிற்றுன்னு பார்த்தோம், அப்புறம் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் சுபாவமிட்டு முக்குணம் வியக்தமாமே 3 குணங்கள் வெளிவந்தது. இது ஒரு வகையான சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம். 2வது வகை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லப்பட்டது. பிரம்மத்திலேருந்து என்னாச்சு, நமக்கு மகத்தத்துவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 3 குணங்கள் பிரிஞ்சது. எப்படியோ நமக்கு 3 குணங்கள் வந்துச்சு. மாயையோட பிரம்மத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, மாயைங்கிற ஒரு சக்தி இருக்குது, அதுலேருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டதுங்கிறத பார்த்தோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்தை பற்றி சொல்லப்பட்டது உத்தம வெளுப்பு, அடுத்தது செம்மை, ரஜோகுணம் செம்மை, தமோகுணம் கருப்பு. அது தூய்மையான குணமாக இருக்கின்றது சத்துவகுணம். இப்போ அந்த சத்துவகுணத்தில் என்னாகின்றது, ஒரு சிற்சாயை உண்டாகின்றது, ஒரு பிரதிபிம்பம் உண்டாகின்றது, ஒரு போலி இது சாயை உண்டாகின்றது, ஒரு போலியான ஒரு ஆபாசமான சித்து உண்டாகின்றது. அதுலேருந்து சத்துவகுணத்திலிருந்து வருகின்ற அந்த சிற்சாயைக்கு பேர் ஈஸ்வரன்னு பார்த்தோம். அது அப்படியே தூய்மையாக இருக்கின்றது, பிரம்மத்தோட குணத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றது. அந்த நிர்குண ஈஸ்வரனுடைய குணம் அப்படியே எதில் இருக்குது, அதில் பிரதிபலிக்கின்றதுன்னு பார்க்குறோம். இப்போ அதுதான் ஈஸ்வரன். மாயையில் இருக்கின்ற சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அதுக்கு பேர் ஈஸ்வரன்னு பார்த்தோம். அவர் நிமித்த காரணம்னு பார்த்தோம், அவருக்கு பேர் அந்தர்யாமின்னு பார்த்தோம். அதே போல் மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயை
அநேகம்னு பார்த்தோம். அது நிறைய என்ன அது ஏன்னா அது என்னவா இருக்குது, அது ரஜோகுணம் என்பது அழுக்கோடு பற்றும் ஜீவருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு என்னவா இருக்குது, தூய்மையானதாக இல்லை. அதனால் அது என்ன, அது அந்த சிற்சாயில் சிதறல் உண்டாகின்றது. நிறைய ஜீவர்கள் உண்டாகின்றார்கள். எதில், மாயையில் இருக்கின்ற அந்த ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் உண்டாயிற்றார்கள். மூணாவது ஒரே ஒரு குணம்தான் இருக்குது. இப்போ மூணாவது குணம் பார்த்தோம். இதுக்கிடையில் நம்ம அதில் 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். உலகத்தை சிருஷ்டிக்கின்ற சக்தி ஒன்று இருக்குது. அப்புறம் நமக்கு ஒரு மறைப்பாற்றல் இருக்கின்றது. படைப்பாற்றல் மறைப்பாற்றல் அப்படின்னு 2 விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இந்த படைப்பாற்றலிருந்து என்ன உண்டாயிற்று அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தமோகுணத்தில் இருந்து, தமோகுணத்தில் இருக்கின்ற அந்த படைப்பாற்றலில் இருந்து முதல்ல பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று. எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே சூக்ஷ்ம நிலையில் இருக்குது, காரண நிலையில் இருக்குது. நம்ம சிருஷ்டியை 3 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல காரண நிலையில் இருக்குது, அப்புறம் சூக்ஷ்ம நிலை, அப்புறம் ஸ்தூல நிலை. இப்போ நம்ம ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம், அது நமக்குள்ளே அது என்ன காரண நிலையில் இருக்குது. அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் தான் வெளி வருது. அதே மாதிரி சிருஷ்டி என்னவா இருக்குது, இப்போ நம்ம காரண நிலையில் இருக்குது. காரண நிலையிலன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய எல்லாருடைய கர்மாவும் அதுக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் என்னென்னலாம், எல்லாருடைய எல்லா கர்மமும் அதில் என்னவா இருக்குது, அந்த காரண அவஸ்தையில் இருக்குது. இப்போ அடுத்து என்னவாகணும், நமக்கு சூக்ஷ்ம சிருஷ்டி வரணும். நமக்கு இப்போ நமக்கு முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம அந்த 3 குணங்கள் வெளிவந்துருச்சின்னு பார்த்தோம். அது 5 பூதங்கள் வெளிவந்துருச்சு. எதுலேருந்து நம்ம பார்த்தோம், தமோ குணத்திலிருந்து 5 பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் வெளிவந்துச்சு. தோற்றமாம் 36, அதுலேருந்து நம்ம பார்ப்போம். 36 தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம், விண்ணில் காற்றதாம், காற்றில் தீயாம், கனலில் நீர், நீரில் மண்ணாம், போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயராம், சாற்று மற்றவற்றின் போக சாதன தனு உண்டாகும். ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹ, ஏதஸ்மாத் ஜாயத்தே தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆகாஷ சம்பூதஹ, ஆகாஷாத் வாயுஹு, வாயோரக்னிஹி, அக்னேராபஹ, அத்பியப் பிருத்திவி. இதில் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் இதே தான் படிச்சுட்டு இருக்கோம். முதல்ல சிருஷ்டியில் என்ன வருது, ஆகாசம் உண்டாகின்றது. ஆகாசத்திலிருந்து என்ன உண்டாகின்றது, காற்று உண்டாகின்றது. காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகின்றது. நெருப்பிலிருந்து நீர் உண்டாகின்றது. நீரிலிருந்து பிருத்திவி, இந்த பூமி உண்டாகின்றது. இந்த 5ம் நொய்ய பூதங்கள் என்று பெயராம். இந்த 5 முதல்ல என்னவா இருக்குது, சூக்ஷ்ம நிலை, காரண நிலையில் இருக்குது, வெளிவராத நிலையில் இருக்கின்றது. இது காரண சிருஷ்டி. இப்போ அடுத்து என்னாகின்றது, காரண நிலையில் இருக்கும்போது அந்த ஜீவனுக்கு பேர் பிராக்யன்னு பார்த்தோம். இன்னும் அப்படி காரண நிலையில் இன்னும் எப்படி இந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதில் இருக்கோ, தூக்க நிலையில் இருக்கோ, அதுபோல் அவஸ்தை என்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. காரண நிலை, காரண நிலையில் இருக்கும்போது அந்த ஜீவனுக்கு பேர் பிராக்யன்னு பேர். காரண நிலையில் இருக்கும்போது அந்த ஈஸ்வரனுக்கு பேர் நிமித்த காரணன், அந்தர்யாமி, ஈஸ்வரன். 3 பேர் கொடுத்துச்சின்னு பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம இந்த பஞ்சபூதங்களில் மாயில் 3 குணம் இருக்குன்னு பார்த்தோம். என்ன குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த குணம் எப்படி ஆகும் அப்படின்னா, எப்படி அம்மா அப்பாட்ட இருக்க குணம் பிள்ளைங்கிட்ட அப்படி தொடர்ந்து வரும் இல்லையா, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற குணம் இப்போ வெளிவருங்கிறத பார்ப்போம். அதுபோல் இப்போ நமக்கு இந்த தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வெளிவந்திருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள்லையும் முக்குணங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள்லையும் முக்குணங்கள் இருக்குது. இப்போ அந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற அந்த சத்துவகுணத்திலிருந்து ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும். கோதில் வெண்குணத்தின் 5 கூறு உணர்கருவி ஆகும். ஓதிய பின்னை 5ம் உளம் புத்தி 2ஆம் சாதனமாம் இவ்வேலும் சர்க்குண பிரிவினாலே. இதுதான் போன கிளாஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது, நமக்கு அந்த சத்துவகுணத்திலிருந்து என்ன உண்டாகின்றது, இனிமேல் நமக்கு உடம்பெல்லாம் வரணும். உடம்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த அதுக்குரிய உடம்பை இயக்கும் சக்தி முதல்ல வரணும். அதனால என்ன ஆகுது, நமக்கு
வாங்க, ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வாங்க, முன்னாடி. பார்த்து வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. இப்போ நமக்கு சிருஷ்டியில் என்ன பார்க்குறோம்? ஈஸ்வரனை வந்துட்டார். ஈஸ்வரன் எப்படி படைக்கப்பட்டாருங்கிறத பார்த்தோம். ஜீவர்கள் உண்டாயிட்டாங்க. இப்போ நம்ம ஜீவர்களுக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த உடம்பு இயக்குவதற்குரிய ஆற்றல் வேணும். முதல்ல அந்த சக்தி தான் உண்டு பண்ணும். இப்போ ஒரு கரண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃப்ரிட்ஜோ ஃபேனோ உண்டாக முடியும். முதல்ல கரண்ட் ரெடி பண்ணணும். கரண்ட் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறமாட்டி என்ன பண்ண முடியும்? மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுபோல் முதல்ல நம்மளுடைய இந்த உடம்பு இயங்குவதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பகவான் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் நமக்கு தேவை. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் முதல்ல வந்துடுச்சின்னு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற அந்த சாத்வீக அம்சத்திலிருந்து என்ன உண்டாகின்றது அப்படின்னா உணர்கருவி, அறிவு கருவிகள். நம்ம எதெல்லாம் உணர்வு, நமக்கு அறிவை கொடுக்கின்ற கருவிகள் உண்டாகின்றது. நம்ம காதில் இருக்கிற கேட்கும் சக்தி, கண்ணில் இருக்கிற பார்க்கும் சக்தி. கண்ணு மட்டும் இருந்தால் போதாது, அதில் என்ன வேணும்? நமக்கு பவர் இருந்தால் தான். வெறும் டப்பா செல்ஃபோன் வச்சுட்டு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? அதில் பிரயோஜனம். அதுபோல் இப்போ காதில் இருக்கின்ற கேட்கும் சக்தி, கண்ணில் இருக்கின்ற பார்க்கும் சக்தி, வாயில் இருக்கின்ற பேசும் சக்தி. இப்போ 5 ஞான இந்திரியங்கள்னு சொல்கிறோம். நம்ம மெய், வாய், கண், மூக்கு, செவி அவற்றில் இருக்கின்ற அந்த அறிவு கருவின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த உடம்பு இயங்குவதற்கு உரிய அந்த பார்ட்ஸ். அது ஒரு பெட்ரோல் வேணும் இல்லையா? வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும். அதுபோல் இந்த இவற்றை இயக்குவதற்குரிய இந்த சக்தி சத்துவகுணத்திலிருந்து உண்டாகின்றது. ஒரு பஞ்சபூதமும் ஆகாசம் என்னத்தை கொடுக்குது? கேட்கும் சக்தியை காதுக்கு கொடுக்கின்றது. ஆகாசம் கேட்கும் சக்தியை காதுக்கு கொடுக்கின்றது. அதுபோல் காற்று என்ன கொடுக்கிறது? இந்த உணரும் சக்தி, இந்த ஸ்பர்ஷ சக்தியை காற்று கொடுக்கின்றது. அப்புறம் என்ன பண்ணுது? கண்ணுக்கு என்ன கொடுக்குது? நமக்கு ரூபத்தை பார்க்கும் சக்தியை என்ன கொடுக்கின்றது? அக்னி கொடுக்கின்றது. அப்புறம் சுவையை அறியும் சக்தி நாக்குக்கு, அது என்ன கொடுக்குது? வர்ணன் கொடுக்கின்றான், அந்த நீர் கொடுக்கின்றது. அப்புறம் நமக்கு முகரும் சக்தி, மூக்கிற்கு முகரும் சக்தியை இந்த பூமி கொடுக்கின்றது. இப்போ இந்த பஞ்சபூதத்தில் இருக்கின்ற சாத்வீக அம்சத்திலிருந்து அந்த ஒரு பஞ்சபூதமும் ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் 5 சேர்ந்து 2 விஷயத்தை கொடுக்கின்றது, படைக்கின்றது. மனம், புத்திங்கிற 2 விஷயத்தை படைக்கின்றது. 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்து அதில் இருக்க அந்த சாத்வீக அம்சத்திலிருந்து நமக்கு மனம், புத்தி கிடைக்கின்றது. ஏன்னா 5 சேரணும் நமக்கு. ஏன்னா கண்ணு பார்க்கணுனாலும் மனசு வேணும், கண்ணுக்கு நமக்கு அறிவு வேண்டதுக்கு புத்தி வேணும். அப்போ அதனுடைய சமஷ்டி அம்சத்திலிருந்து மனம், புத்தி உண்டாகின்றது. வியஷ்டி அம்சத்தில் இருந்து அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தோம். நமக்கு மனசுனா என்ன, புத்தினா என்ன, ரெண்டும் என்ன நமக்கு தெரியும். சாஸ்திரத்தில் ரொம்ப ஆழமாக இதெல்லாம் நமக்கு யோசிச்சு சொல்கிறாங்க. சஞ்சலாத்மிகா மனக. எப்போவுமே இன்னைக்கு கிளாஸ்க்கு வரவா வேண்டாமா, படிக்கவா படிக்க வேண்டாமா, காலையில் எந்திரிப்போமா வேண்டாமா, இதெல்லாம் சொல்கிறது என்னது? மனசு. சஞ்சலாத்மிகா மனகன்னு சொல்கிறோம். இதுவா அதுவா அப்படின்னு என்ன பண்ணுறது? அதுக்கு எப்போவுமே ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டுக்கு. அது பேர் சஞ்சலாத்மிகா மனக. எந்திரி, கிளாஸுக்கு போ அப்படின்னு என்ன பண்ணுறது? நிச்சயாத்மிகா புத்திஹி. இதை செய், இதை செய்யாத, இதை சாப்பிடாத. மனசு என்ன சொல்லும்? சுகர் இருக்குது, பரவாயில்ல இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணும்? மனசு சொல்லும். இன்றைக்கி ஒரு நாள் தான், பரவாயில்ல அப்படிங்கிறது. சாப்பிடவா வேண்டாமா எப்போவுமே சலிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. நோ அப்படின்னு என்ன சொல்கிறது? என்னது? நிச்சயாத்மிகா புத்திஹி. இப்போ இது எல்லாமே எதுலேருந்து உண்டாகின்றது? அந்த தமோ குணத்தில் இருக்கின்ற அந்த பஞ்சபூதத்தில், சாத்விக அம்சத்தில், சமஷ்டியில். இந்த டேப்லெட் காலமெல்லாம் நம்ம இன்னும் போட்டு நம்ம படிப்போம். இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? நமக்கு நம்மளுடைய அறிவு கருவிகள் 5 ஞானேந்திரியங்கள் உண்டாயிருச்சு. மனம், புத்தி 7 விஷயம் வந்துருச்சு.
நமக்குள்ளே இப்போ இது வரைக்கும் நம்ம கண்ணு காது மூக்கு தான் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் வெறும் இதெல்லாம் சும்மா என்னது, வெறும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் என்ன வேணும்? அதுக்கு சக்தி வேணும். இப்போ முதல்ல அந்த சக்திகள் எல்லாத்தையும் நுண்மையாக பிரிச்சிருக்கு. இப்போ பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, தொட்டு உணர்வும் சக்தி, சுவைக்கும் சக்தி, மனம், புத்தி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்க மாட்டோம், யோசிச்சிருக்க மாட்டோம். நம்மள ஒன்றொன்னா என்ன நமக்கு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், என்னால் என்ன பண்ண துக்கத்தில் துடிச்சிட்டு வர்றான். வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன், எனக்கு இந்த துக்கம் தாழாமல் வந்திருக்கேன், எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ குரு என்ன சொல்கிறார், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைங்கிறார். இப்போ நமக்கு நம்மளை எதெல்லாமா நம்மளை நினச்சிட்டு இருக்கோம். நம்ம கண்ணா நினைக்கிறோம், காதா நினைக்கிறோம், மூக்கா நினைக்கிறோம், மனசா நினைக்கிறோம், புத்தியாக நினைக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு பிறவியை பற்றி தெரியும்னா எப்படி பிறந்தோங்கிறத, பிறவினா என்னங்கிறத நமக்கு நுட்பமாக கொண்டு போயிட்டுருக்கார். இப்போ நமக்கு 7 விஷயங்கள் படைக்கப்பட்டுருச்சு. ஞானேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அறிவு கருவிகள் படைக்கப்பட்டு விட்டுறது. மனம், புத்தி படைச்சாச்சு. இப்போ 7 விஷயம் வெளிவந்துருச்சு. இப்போ இனி அடுத்து அந்த ரஜோகுணத்திலிருந்து இன்னும் மற்ற செயற்கருவிகள் எல்லாம் நமக்கு உண்டாகப்படுகின்றது. அதை நம்ம பார்ப்போம். ராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5 பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விளங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5 பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விளங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம். அடுத்து நமக்கு கண்ணில் பார்க்குற சக்தி, கேட்கிற சக்தி, இதெல்லாம் வந்துருச்சு. நீ அடுத்து நமக்கு என்ன வேணும், கை காலெலாம் மூவ் ஆகணும். அப்போ அதுக்கு உரிய சிருஷ்டியை சொல்ல போகிறார். ராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5. நமக்கு தமோ குணத்தில் இருக்கின்ற சத்துவ குணத்திலிருந்து 7 விஷயம் வந்துருச்சின்னு பார்த்தோம். அதில் இருக்கிற ரஜோகுணத்தில் இருந்து என்ன உண்டாகின்றதுன்னா பெருந்தொழில் கருவி, கர்மேந்திரியங்கள் நம்ம செயல்படுவதற்கு நம்ம கை காலெல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் உண்டாகின்றது. வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம்னு சாஸ்திரத்தில் 5 கர்மேந்திரியங்கள். அது பேர் செயற்கருவிகள். கை, கால், அப்புறம் என்னது நமக்கு பேசுகிற வாய், வாக், பாணி, பாத, பாயு, நம்மளுடைய மலமூத்திரங்கள் வெளியேறணும். அடுத்தது உபஸ்தம், பாயு, நமக்கு ஜனன சக்தி, குழந்தையை உற்பத்தி பண்ணும் ஆற்றல். இந்த 5 காரியங்கள் செய்வதற்குரிய அந்த 5 கர்மேந்திரியங்கள்னு பேர். தொழிற்கருவிகள் 5 தொழிற்கருவிகள். ராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5 2 கொடுத்துருக்கு. 5 5 2 தடவை கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதில் பார்த்தோம், சத்துவகுணத்தில் சமஷ்டி அம்சத்திலேருந்து 5 வந்துச்சு, 2 வந்துச்சு, வியஷ்டியிலேருந்து 5 வந்துச்சின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ரஜோகுணத்தில் இருக்கின்ற சமஷ்டி அம்சத்தில் இருந்து 5 வருது, வியஷ்டி அம்சத்திலேருந்து 5 வருது. இந்த 5 என்ன தொழிற்கருவிகள், மெய்வாய் கை, வாக்பாணி, பாத, பாயு, உபஸ்தம், இது 5 வருது. சமஷ்டியிலிருந்து என்ன வருகின்றதுன்னா 5 பிராணன்கள் உண்டாகின்றது. 5 விதமான பஞ்ச பிராணன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பிராணாயாமம்னு சொல்கிறோம். நமக்கு பிராணனை 5 விதமாக சாஸ்திரம் பிரித்து கொடுத்துருக்கு. ஏன்னா பிராணனுக்கு 5 விதமான தொழில் இருக்குது. ஒரே காற்றா இருந்தால் கூட மூக்குள்ளே போயிட்டு வர்ற காற்று ஒரு காற்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் அதுக்கு 5 விதமான ஃபங்க்ஷன் இருக்குது, 5 விதமான பெயர்கள் இருக்குது. நம்ம சாஸ்திரத்தில் அவ்வளோ நுட்பமாக இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க.
5 பஞ்ச பிராணன் பேர் இதில் நமக்கு தாண்டவராய சுவாமிகள் சொல்லலை, ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிடலாம். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், 5 விதமான பிராணன்கள். சாதாரண பிராணன்னா அந்த சஞ்சாரி வாயுன்னு சொல்லுவோம். உள்ளே போயிட்டு வெளியே வர்ற காற்றுக்கு பிராணன், ஜென்ரலாக இதை பிராணன்னு சொல்கிறோம். இப்போ அபானன்னா கீழ் நோக்கி பாயும் காற்று. இப்போ காற்று நம்மளுடைய மலை மூத்திரம் எல்லாம் வெளியே போகணும். அப்போ அதுக்கு அந்த சமயத்தில் பிராணன் கீழ் நோக்கி போகணும். நம்ம அபான முத்திரையெல்லாம் போடுவோம், நமக்கு சரியாக இது நிறையா கழிவு வெளியேறல அப்படின்னா என்ன பண்ணுவோம், முத்திரைகள்லாம் அபான முத்திரையும் அப்போ அந்த அபானங்கிற காற்று கீழ் நோக்கி செல்லும் காற்று. அடுத்து உதானன்னா உள்ள இந்த விக்கல், ஏப்பம், மரண சமயத்தில் இறந்ததுக்கப்புறம் இந்த உதானங்கிற பிராணன் தான் இது இந்த சரீரத்திலேருந்து வாயு வெளியேற்றுறது, உள்ளே இருக்கிறத வெளியேற்றுறது. அதுக்கு பேர் உதானன். அடுத்து சமானன்னா நம்மளை ஜீரணம் பண்ணுற அந்த பிராணன். அந்த பிராணசக்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஜீரணம் பண்ண முடியும். பிராணம் போயிடுச்சுன்னா இது எந்த காரியமே நடக்காது. இந்த உடல் இயக்குவதற்கு இந்த பிராணனுடைய சக்தி நமக்கு ரொம்ப தேவை. அடுத்தது வியானன்னா உடல் முழுவதும் வியாபித்திருப்பது வியானன். இப்போ நமக்கு இந்த 5 பிராணனும் 5 கர்மேந்திரியங்களும் இந்த ரஜோகுணத்திலிருந்து உண்டாயிற்று. பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம்னா சாஸ்திரத்தில் பெரியோர்களால் இந்த பெயர்கள் கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த 17 லிங்க தேகம், இந்த 17 லிங்க தேகம். 17 என்னென்ன பார்த்துட்டோம், 5 ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, 5 கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன். இந்த 17 சேர்ந்து லிங்க தேகம் புதுசாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கார். லிங்க தேகம்னா சூக்ஷ்ம சரீரம். இது பருவுடல், ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம். இந்த பருவுடல் இது தானாக இயங்க முடியாது. இது இயக்குவதற்கு உரிய அந்த நுண்ணுடல் நமக்கு தேவை. இப்போ இறந்து போனால் என்ன ஆகுது, நமக்கு அந்த பிராணன் வெளியேறிடுதுன்னு சொல்கிறோம். பிராணன் வெளியேறின உடனே என்ன ஆகுது, இந்த இந்திரியங்களுக்குரிய சக்தி எல்லாம் போயிடுது நமக்கு. இப்போ இதை இயக்குகின்ற அதுக்கு பேர் நுண்ணுடல்னு சொல்கிறோம். இது கண்ணுக்கு தெரியாது நமக்கு, இது கண்ணுக்கு தெரியாது. அதனால் இதுக்கு பேர் லிங்க சரீரம். லிங்கம்னா ஒரு அடையாளம், லிங்கம்னாலே அடையாளம். இப்போ நம்ம லிங்கம் பிடிக்கிறோம், நமக்கு லிங்கம் எதுக்கு அடையாளமாக இருக்குது, அவ்வளோ பெரிய இறைவனை நமக்கு, இறைவன்லாம் நம்ம வரையறையற்றவராக இருக்கின்றார். அவர் என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன ஒரு உருவத்துக்குள்ளே நம்ம வசதிக்காக என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சிம்பல். எப்படி நமக்கு ஒரு இந்தியா என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு ஃப்ளாகை வச்சு என்ன பண்ணுறோம், நமக்கு அதுக்கு பூஜை பண்ணுறோம், நம்ம அதுக்கு ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அதுபோல் இப்போ இந்த லிங்க சரீரம் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மனதை இயக்கும் சக்தி இந்த மனதுக்கு பின்னால் ஒன்று இருக்கின்றதுன்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த லிங்க சரீரம். இப்போ கேனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்தில் எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகின்றது, எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கின்றது, எதன் துணை கொண்டு இந்த வாய் பேசுகின்றது, அதுவே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனதிற்கு பின்னாடி அதை இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை புரிய வைப்பதற்கு அடையாளமாக இந்த லிங்க சரீரம் இருக்கின்றது. அதனால் இதுக்கு பேர் லிங்க தேகம்னு பேர். இந்த ஆத்மாவை புரிய வைப்பதற்கு இதை ஒரு அடையாளமாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஏன்னா நமக்கு சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப நுண்மையானது. இப்போ நமக்கு சயின்ஸ்லாம் பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போனோடனே என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உங்களோட மைண்டு தான் காரணம், உங்களோட டிப்ரெஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, மைண்டு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சைக்காலஜி ஸ்டாப்ஸ் வித் த மைண்டோட முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மனதை இயக்கும் சக்தியை நம்ம ஆழமாக படிக்கின்றோம். இப்போ இந்த லிங்க தேகம் எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதன் துணை கொண்டு தான் இந்த மனதிற்கு மனதான, கண்ணிற்கு கண்ணான,
பிராணனுக்கு பிராணனான ஆத்மாவை பற்றி நாம் புரிந்து கொள்கின்றோம். அதனால் அதுக்கு பேர் லிங்க தேகம்னு பேர். இப்போ ஸ்தூல சரீரம்னா இந்த சரீரத்துக்கு பேர் ஸ்தூல சரீரம். இதை இயக்குகின்ற அந்த சக்திக்கு பேர் என்னது? லிங்க சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம், நுண்ணுடல்னு சொல்கிறோம், லிங்க தேகம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லும்போது சட்டில் பாடின்னு சொல்கிறோம். இது கிராஸ் பாடி, அது சட்டில் பாடி, நுண்ணுடல். அது என்ன பண்ண முடியாது, கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலே இறக்கிறது என்ன? வாட் இஸ் டெத்? மரணம்னா என்ன? உடம்பா, ஆத்மாவா? ஆத்மா அழிவில்லாததுன்னு நம்ம சொல்கிறோம். ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாதுன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே மரணம் என்பது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம சட்டையை கழட்டி தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸு போடுறோமோ அதுபோல் என்ன பண்ணுது, இந்த லிங்க தேகம், இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்குது, அந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுறது, இந்த பாடி பழசா போச்சுன்னு சொல்லிட்டு புது பாடிக்குள்ளே போகுது. மரணம் என்பது என்னது, இந்த லிங்க தேகத்தின் ட்ராவல் தான். நம்ம எப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த உடம்பு போயிட்டு வருது இல்லையா, நான் அமெரிக்கா போகிறேன் அப்படிங்கிறேன். உண்மையிலே யார் அமெரிக்கா போகிறேன்? இந்த உடம்பு அமெரிக்கா போகுது. அதுபோல் மரணம் என்பது என்ன? மரணம் என்பது என்ன? இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த உடம்பை இயக்குகின்ற அந்த சூக்ஷ்ம சரீரமானது என்ன செய்து, ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், நம்ம மரணம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சிருஷ்டியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சிருஷ்டியில் இந்த லிங்க தேகம், இந்த சூக்ஷ்ம சரீரமானது இப்படித்தான் படைக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற அந்த சத்துவகுணத்திலிருந்து ஞானேந்திரியமும் மனம் புத்தியும் உண்டாயிற்று. அந்த ரஜோகுணத்திலிருந்து 5 கர்மேந்திரியமும் 5 பிராணனும் உண்டாயிற்று. யாருக்கு உண்டாச்சு அப்படின்னா, சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்குமே என்ன இருக்குது, இந்த லிங்க தேகம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த மூச்சு காற்று, இந்த பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, இதெல்லாம் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், ஜீவன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி அதுக்கு பேர் பிணம் தான் வந்து. இப்போ இந்த ஆற்றல் எல்லாம் முதல்ல இனிமே தான் உடம்பு உண்டாக போகுது. இதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டார், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டார் வந்து. இப்போ யாருக்கு? சுரர், அசுரர், நரர். சுரர்னா தேவர்கள், அசுரர்னா தெரியும் அசுரர்கள், நரர்னா மனிதர்கள். எல்லாருக்குமே இந்த சூக்ஷ்ம சரீரம் உண்டு. இப்போ சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி முடிஞ்சிருச்சு. இப்போ காரண சரீரம் பார்த்துட்டோம், இப்போ சூக்ஷ்ம சரீரம். இப்போ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நமக்கு ஸ்தூல தேகம் உண்டாக போகுது. எல்லாருக்குமே இந்த சிருஷ்டியில் படைப்பில் இப்படித்தான் இறைவன் தோன்றினார், இப்படித்தான் ஜீவர்கள் தோன்றினார்கள். இனி அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காரண நிலையில் இருக்கும்போது எல்லா உயிர்களுக்கும் பேர் பிராக்யன்னு பார்த்தோம். எதையுமே அறியாமல் இருக்கும். ஒரு எப்படி குழந்தையா இருக்கும்போது எம்ப்ரியோ ஸ்டேஜில் எதுவுமே அறியாமல் தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி இது சிருஷ்டியில் எதுவுமே அறியாத ஒரு ஸ்டேஜ், அது பேர் காரண அவஸ்தைன்னு பார்த்தோம், ஆனந்த கோஷம்னு பார்த்தோம். இப்போ அடுத்து எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ தூக்கத்தில் மூணு இது பார்த்தோம் நம்ம. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. உறக்க நிலையில் ஒன்றுமே தெரியாது நமக்கு. கனவு நிலையில் என்ன ஆகுது நமக்கு, இந்த மனசு புத்தி மட்டும் வேலை பார்க்குது. அதே மாதிரி தான் சமஷ்டிலையுமே இந்த சூக்ஷ்ம நிலையில் இது என்ன ஆகுது, மனசு வந்துருச்சு, இப்போ மனசுக்கு படைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் நமக்கு இன்னும் படிக்க போகிறோம். இதில் பார்ப்போம். நமக்கு இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்றாவன், இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன், இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூக்கும சரீரம், இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே, இவ்வுடல் மருவும் சீவன் இலங்கு தைசதன் என்றாவன், இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன், இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூக்கும சரீரம், இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே. இப்போ இன்னும் உயிர்கள் நுண்ணுடலில் தான் இருக்குது, இன்னும் பருவுடல் வரலை. அப்படி இருக்கும்போது இந்த உடலோடு மருவும் ஜீவன்னா உயிர்,
அந்த ஜீவன் இதை நான் நினச்சிட்டு இருக்கான். அந்த ஜீவன் அந்த உடலோடு இருக்கும்போது இலங்கு தைசதன் என்றவன். இலங்கும்னா விளங்குகின்றவனுக்கு பேர் தைசதன். தைஜஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு தேஜஸ், நம்ம ஆவி மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, படம்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி. அதுக்கு ஒளி பொருந்திய ஒளி உடம்புன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர், இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் ஒளி உடம்பு. அதுக்கு பேர் தைஜசன். ஒளி உடம்போடு இருக்கான். இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரண்ய கர்ப்பன் ஆவன். இப்போ சமஷ்டியில் சொல்லும்போது ஈஸ்வரன்னு சொல்கிறோம், வியஷ்டியாக சொல்லும்போது ஜீவன்னு சொல்கிறோம், அண்டம் பிண்டம்னு சொல்கிறோம், மைக்ரோகாசம் மேக்ரோகாசம். இப்போ எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்து தான் இறைவனோட சூக்ஷ்ம சரீரம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இறைவனுக்கு பேர் என்னென்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேர். இரண்யம்னா ஞானம், கர்ப்பம்னா தன்னில் உடையவன். அந்த இறைவனுக்கு இப்போ நமக்கெல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் 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 அறிவு இருக்குது. அந்த இறைவனுக்கு நம்ம எல்லாரோட அறிவும் சேர்ந்து அவருக்கு இருக்குது. அவரோட அறிவில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு. அதுபோல் சமஷ்டி ஈஸ்வரனுக்கு எல்லாரோடைய எல்லா அறிவும், இது வரைக்கும் வந்த அறிவு, வராத அறிவு, இனி வரப்போகிற அறிவு எல்லாம் சேர்ந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா அவருக்கு இப்போ ஞானேந்திரியங்கள் இருக்குது, கர்மேந்திரியங்கள் இருக்குது, எல்லாம் அந்த பார்க்கும் சக்தி எல்லாம் நம்ம சூக்ஷ்மமான அந்த கோஷங்கள் உண்டாயிற்று. அதான் சொல்ல போகிறாரு. இவ்வுடல் 2 பேருக்கும் லிங்க சூக்ஷ்ம சரீரம். லிங்க சரீரம்னாலும் அதுதான், சூக்ஷ்ம சரீரம்னாலும் அதுதான், நுண்ணுடம்புனாலும் அதுதான், ஒளி உடம்புனாலும் அதுதான். இந்த உடலை இயக்கும் அந்த ஆற்றல் இறைவனுக்கும் வந்துருச்சு, ஜீவர்களுக்கும் வந்துருச்சு. இவ்வுடல் கோஷம் 3ஆம். இதுக்கு 3 விதமான கோஷம் இருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோம். மனோமய கோஷம், ஏன்னா மனசு வந்துருச்சு, புத்தி வந்துருச்சு, பிராணன் வந்துருச்சு. அதனால இந்த சமயத்தில் இதுக்கு 3 கோஷங்கள் இருக்கின்றது, 3 மறைப்பு இருக்கின்றது. இந்த கோஷத்தை பற்றிலாம் பின்னாடி படிக்க போகிறோம். இந்த 3 கோஷங்கள் திரை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 வந்துருச்சு நமக்கு, மனசு வந்துருச்சு, புத்தி வந்துருச்சு, பிராணன் வந்துருச்சு. இது கண அவஸ்தையாமே. முதல்ல பார்த்தோம் சுஷுப்தி அவஸ்தைன்னு பார்த்தோம், ஒன்றுமே தெரியாத அவஸ்தைன்னு பார்த்தோம். இந்த கனவு அவஸ்தையில் நம்ம கனவு வாங்கும்போது நமக்கு என்ன இருக்குது? புத்தி வேலை பார்க்குது, மனசு வேலை பார்க்குது, பிராணன் வேலை பார்க்குது. இந்த சரீரம் மட்டும்தான் அங்கே இல்லை கனவுல. இப்போ இந்த 3 கோஷங்கள் இருக்கின்றது. இது கண அவஸ்தையாமே. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? ஸ்தூல சரீரம் முடிஞ்சிருச்சு, சூக்ஷ்ம சரீரம் முடிஞ்சிருச்சு, காரண சரீரம் முடிஞ்சிருச்சு, சூக்ஷ்ம சரீரம் வந்துருச்சு. இனி நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஸ்தூல சரீரம் வேணும். காரண சரீரத்தில் நம்மளோட எல்லாருடைய கர்மாவும் உள்ளே நிற்கிது, வெளி வர்றதுக்கு ரெடியாக நிற்கிது. என்னென்னலாம் சுக துக்கத்தை எல்லாம் வர்றதுக்கு கர்மா ரெடியாக இருக்குது. ஏன்னா அதுதான், அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், அவர் கடவுள் அதை வச்சு தான் படைக்கிறார். நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி தான் இந்த சிருஷ்டியை படைக்கிறாரு. இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு. ஏன்னா நம்ம சுக துக்கத்தெல்லாம் எங்கே அனுபவிக்கிறோம்? மனசில் தான் அனுபவிக்கிறோம். எங்கேயோ இருக்க என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ ஏதோ நடந்துச்சுன்னா என்ன, அது ஏன் கண்ணில் இங்கே தண்ணி வருது, எனக்கு அங்கே அடிபட்டிருக்கு, அங்கே காயம் பட்டிருக்கு, எனக்கு வலிக்குது இல்லையா? அப்போ நமக்கு என்னாச்சு? நமக்கு காரண நிலையில் நம்மளுடைய பிராரப்தம் எல்லா கர்மாவும் இருக்குது. அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி நம்மளுடைய சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு அந்த மனசு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ என்ன வேணும் நமக்கு? அடுத்து ஸ்தூல சரீரம் வேணும். அந்த ஸ்தூல சரீரத்தை எப்படி படைக்கிறாரு? சூக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும வீசன் பஞ்சி கரணங்கள் செய்தான் தானே. சூக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும வீசன் பஞ்சி கரணங்கள் செய்தான் தானே. இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டோம்? நம்ம சூக்ஷ்ம சிருஷ்டி சொல்லியாச்சு,
காரண சிருஷ்டி முடிஞ்சிருச்சு, சூக்ஷ்ம சிருஷ்டி சொல்லியாச்சு, இம்மட்டும் சொல்லினோம். இம்மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்? சூக்கும ஜடம், மறக்கக்கூடாது, ஜடம், எல்லாமே ஜடம்தான், இனர்ட் மேட்டர் தான். நம்ம எதெல்லாம் உயிர் மாதிரி இருக்கிறது, நிஜமாக இருக்கிற எல்லாமே என்னது? இந்த மைண்ட் வந்து ஜடம், புத்தி வந்து ஜடம், சூக்கும ஜடம் இம்மட்டும் சொல்லிடும். இது வரைக்கும் காரண சிருஷ்டி சொல்லியாச்சு, சூக்ஷ்ம சிருஷ்டி சொல்லியாச்சு. இப்பால் இனிமேல என்ன சொல்ல போகிறேன்? இந்த ஸ்தூல சிருஷ்டியை சொல்ல போகிறேன். ஸ்தூலமான இந்த சரீரம், இந்த ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் இது வரைக்கும் காரண நிலையில் தான் இருக்குது. பஞ்சபூதம் இது வரைக்கும் என்னவா இருக்குது? அது காரண நிலையில், சூக்ஷ்ம நிலையில் இருக்குது, இப்படி வெளிப்படலை. இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறார் இறைவன்? அடைவினில் மொழிய கேளாய், இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய். அடைவினின்னா முறையாக, வரிசையாக, 1 by 1 எப்படி இந்த சிருஷ்டி வந்துச்சு, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வந்துச்சு, இப்போ சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம் நம்ம. இப்போ ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, ஸ்தூல சரீரம் எப்படி வந்துச்சு. தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக. தாக்கும்னா பலவிதமான இன்ப துன்பங்களால் தாக்கப்படும் இந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் என்ன பண்ணுது? எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிது. அதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு லோக்கஸ் வேணும். அந்த சூக்ஷ்ம சரீரம் தனியாக என்ன பண்ண முடியாது, அதுக்கு இருப்பு கிடையாது. அதுக்கு எப்படி ஒரு தண்ணியை மட்டும் நம்ம இது பண்ண முடியாது, டம்ளர் வேணும் கண்டிப்பாக. டம்ளர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தண்ணி குடிக்க முடியும். அதுபோல் இந்த ஸ்தூல சரீரம் இருந்தால் தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ண முடியும்? அந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்க முடியும், சுக துக்கத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன வேணும் நமக்கு? குடிக்கிறதுக்கு குடிக்க போகிறது தண்ணி தான், டம்ளர் கீழே தான் வைக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ண முடியாது? டம்ளர் இல்லாமல் குடிக்க முடியாது. அதுபோல் ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம் இயங்காது. அதுக்காக என்ன பண்ணுறாரு? ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக. ஸ்தூல தனுனா பாடி, ஸ்தூலமான சரீரமும், போகம்னா அதுக்குரிய சுகதுக்க விஷயங்கள் உண்டாக. காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. காக்கும் அவ்வீசன்னா இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் அந்த ஈஸ்வரன் என்ன செய்கிறாரு? பஞ்சீகரணம் செய்தான். ஒரு புதுமான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, பஞ்சீகரணம். ஒரு மெத்தட். பகவான் அப்படி தான் இந்த ஸ்தூலத்தை படைச்சாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம படிச்சுக்குவோம், நல்லா ஜாலியாக இருக்கும். ஐம்பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4 கூட்ட வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தன் பாதி விட்டு 4 4 கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் இருந்துச்சின்னு பார்த்தோம். பஞ்சபூதங்கள் எல்லாம் சூக்ஷ்ம நிலையில் இருக்குது, இன்னும் வெளிவராத நிலையில் இருக்குது. எப்படி அந்த கரு வெளிவராத ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அதுபோல் இது இன்னும் ஸ்தூலமாக வெளிவராத ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்தூல சிருஷ்டி வரும்போது இது என்ன ஆகுதுன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகுது. அந்த பஞ்சபூதமும் என்னாகுது? ஒரு பர்டிகுலர் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் ஆகுது. எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படின்னா 5 பூதம் 10 5 எப்படி 10 ஆகும்? 5ம் பாதி பாதி ஆகுது. அப்போ என்னது? 5ம் 10 ஆயிடுச்சு. ஆகாசத்தில் 2 பங்கு இருக்குது, எல்லாத்தையும் ஹாஃப் ஹாஃப் ஹாஃப், இப்போ 10 ஆயிடுச்சு. அது என்னது? அவை பாதி நன்னான்காக்கி, அந்த பாதி என்னது? அதை 4 கூறாக போடணும். இப்போ 1/8 1/8 ஆயிடுது. இப்போ அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு, அந்த பெரிய பாகத்தை விட்டுட்டு 4 4 கூட்ட. இப்போ ஆகாசத்தில் இப்போ ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்கன்னா, 5 பேர் நம்ம எல்லோரும் பிக்னிக் போகிறோம், 5 விதமான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், என்ன லெமன் ரைஸு, இது பொங்கல், 5 எடுத்துகிட்டு போகிறோம்.
5 எடுத்துகிட்டு போய் 5 பேர் என்ன செய்கிறோம், அவரவர் பாதியில் அவரவரில் பாதி பாதி வச்சுக்கிறோம். நான் கொண்டு வந்த தயிர் சாதம் எனக்கு பாதி, இவங்க கொண்டு வந்த பொங்கல் அவங்களுக்கு பாதி, 5 பாதி பாதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அதில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். அரை வீசம் அரைக்க 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 ஆயிடும். 1/8 1/8. அப்புறம் இதுதான் வந்து நம்மளுடைய ஜெகத். இப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய எல்லா பஞ்சபூதத்தில் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஸ்தூலமாக வரும்போது அதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம்னு பேர். இப்படி தான் இறைவன் பஞ்சீகரணம் செய்து இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது. எதுக்காக, வந்தன தூலபூதம் மகாபூதம் நந்து தம் பாதி விட்டு 4 4 கூட்ட, அந்த பாதியை விட்டுட்டு அந்த 4 கூட எல்லா நாள்லையும் ஒரு பகுதி எடுத்துட்டோம் நம்ம. அப்போ என்னாச்சு, ஆகாசத்தில் ஆகாசம் அரை பங்கு இருக்குது, அப்புறம் 1/8 1/8 மிச்சம் 4 பூதமும் இருக்குது. அது மாதிரி வாயுவில் வாயு அரை பங்கு இருக்குது, அப்புறம் அதில் என்ன இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ இங்கே நெருப்பு இருக்குது, இங்கே நெருப்பு இருக்கா இல்லையா, இருக்குது. எப்படி நமக்கு தெரியும், ஒரு தீக்குச்சியை உரசுறோம், அப்போ என்ன அது, இங்கே இருக்கிற நெருப்பு வெளிப்படுது. அப்புறம் ஊதுனானே என்ன அது எங்கே போகுது, இதுக்குள்ள இருக்க நெருப்பு தத்துவத்துக்குள்ளே போயிடுது. இப்போ பஞ்சபூதங்கள் எல்லாமே ஸ்தூலமாக வரும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நமக்கு வந்தன ஸ்தூலபூதம், அதுக்கு பேர் மகாபூதம். மகாபூதம்னா அந்த ஸ்தூல பஞ்ச மகாபூதம். இவற்றினின்று தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். இதிலிருந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த உலகம் உண்டாயிற்று. ஸ்தூலதனுன்னா இந்த ஸ்தூலமான உடம்பு, அண்டம், இந்த அண்டம் எல்லாம் அண்டவெளி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பஞ்சபூதம்தான், எல்லாமே பஞ்சபூதம்தான். புவனம்னா இந்த விஷயங்கள் நிறைய நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு எல்லாம், போகம், இது எல்லாமே எதிலிருந்து வந்துச்சு, இந்த பஞ்சீகரணத்தின் மூலமாக வந்தது. தந்தன 4ஆம் 4 விதமான உடல்கள் உண்டாக்கப்பட்டது. 4 விதமான உடல்கள் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அண்டஜம்னா முட்டையிலிருந்து வெளிவருகின்ற உடம்பு. இன்னொன்று ஸ்வேதஜம்னா வேர்வையிலேருந்து வெளிவருது. இப்போ இந்த பேனெல்லாம் இருக்கு வந்து, அதெல்லாம் வேர்வையிலேருந்து வெளிவருது. அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம்னா கர்ப்பப்பையிலிருந்து வெளிவர்ற உடல். அடுத்து உத்பீஜம்னா பூமியை பிளந்துட்டு வர்ற பயிர்கள். 4 விதமான சிருஷ்டி பண்ண உடல் உண்டாக்கப்பட்டது. எதனால, இந்த பஞ்சபூதங்களின் பஞ்சீகரணத்தினால் என்னாது, உடம்பு உண்டாயிருக்கு. ஏற்கனவே என்னாச்சு, நமக்கு ஸ்தூல சரீரம் இப்போ உடம்பு உண்டாயிருக்கு, சூக்ஷ்ம சரீரம் ஏற்கனவே ரெடியாக இருக்குது, காரண சரீரமும் ரெடியாக இருக்குது. இப்போ எதுக்காக, ஸ்தூல தனு அண்ட புவன போகம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய கர்மாவை எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காக என்னாச்சு, சிருஷ்டி படைக்கப்பட்டு விட்டது. முதல் இறைவன் வந்தார், அடுத்து உயிர்கள் வந்தன, அதுக்கப்புறம் காரண நிலையில் சிருஷ்டி பார்த்தோம், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் படைக்கப்பட்டது, அப்புறம் ஸ்தூல சரீரம் படைக்கப்பட்டு விட்டது. இப்போ இனி அடுத்து ஸ்தூல சரீரத்துக்கு பேர்லாம் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம இன்னும் சிருஷ்டியை பார்க்க போகிறோம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நம்ம பாராயணம் பண்ணிடுவோம். ஆமாம் டீச்சரு, அப்படியா, மாறுதா, மாறலையா, ஆமாம் தொடங்க. ஒப்பமாயிரண்டற்றொன்றாய் உணர் ஒளி நிறைவாய் நிற்கும் அபிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் பொது ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்போமாவும்
சத்துவ குணத்தினோடு ரசோ குணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கீரிட்டாய் சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்யக்தம் தானே மக தத்துவம் ஆகும் அந்த அருள் மக தத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் இக்குணங்களிலே விண்போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூய்தாம் முதற் குணம் மாயேயாகும் அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணமாம் ஈசன் ஈசனுக்கு இது சூழுதி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராஜதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சீர்ச்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க போது நாமமும் பிரஜ்ஞ நாமே அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னதில் மட்டும் மோகம் முழு குண திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சுகும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் ஏமமாயா வினோத ஈசன அருளினாலே பூமளி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீரில் மண்ணாம் போற்றிம் வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும் ஆதிமுகுணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூர்உணர் கருவியாகும் ஓதிய பின்னை 5ம் உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனமாவின் வேலும் சற்குண பிரிவினாலே ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5ம் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைசவன் என்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன் இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சுகும சரீரம் இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவசையாமே சூக்கும சடம் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆகும் ஆரோபம் தானும் அடைவிடில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம்பாதி விட்டு 4 கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.